தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, மொழி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. நாம் இந்த பிள்ளை பிராயத்திலே பார்க்கிறோம். என்ன அருமையான பாட்டு அது! பிள்ளை பிராயத்திலே அந்த பாட்டை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அந்த பாட்டுல பாரதி மயங்கி நிற்கிறான். பாட்டு, பிள்ளை பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன். பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன். அங்கு பள்ளி படிப்பினிலே பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை எனிலும் தனிப்பட வெள்ளை மலரணை வெள்ளை மலரணை மேல் அவள் வீணையும் கையும் விரிந்த முகமலர் விள்ளும் பொருளமுதும் கண்டென் வெள்ளை மனது பறிகொடுத்தேனம்மா. வெள்ளை மனது பறிகொடுத்தேனம்மா. ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள். ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள். கையில் ஏடு தரித்திருப்பாள். அதில் இங்கிதமாக பதம் படிப்பாள். ஏடு தரித்திருப்பாள். ஏடு தரித்திருப்பாள். அதில் இங்கிதமாக பதம் படிப்பாள். அதை நாடி அருகணைந்தால், அதை நாடி 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 அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். இன்று கூடி மகிழ்வம் என்றால் விழி கோணத்திலே நகை காட்டிச் செல்வாள் அம்மா. பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன். அங்கு பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை எனிலும் தனிப்பட வெள்ளை மலரணை மேல் அவள் வீணையும் கையும் விரிந்த முகமலர் விள்ளும் பொருளமுதும் கண்டென் வெள்ளை மனது பறிகொடுத்தேனம்மா. இப்படி பாரதி. லெட்ஸ் கெட் பேக் டு த கேலரி. இதுல விளக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லுகிறேன். இந்த அதுல இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளை பிராயத்திலே என்று ஆரம்பித்தவன் வெள்ளை மனது பறிகொடுத்தேனம்மா. நண்பர்களே, பறிகொடுப்பதிலே இன்பம் காதலில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்க இருக்காது. எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு, ட்ரெயின்ல வரும்போது பர்ஸோட 1000 ரூபாய் போயிடுதுன்னு பறி கொடுத்தேன்னா மகிழ்வானா? ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தன் மனதை பறிகொடுத்துக் கொள்ளும் பொழுது அங்கே இன்பம் நிலவுகிறது. இதுதான் அடிப்படை. இதனுடைய உச்ச பொருளைத்தான் வள்ளுவன் சொல்கிறான், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் என்றான். கொடுப்பதில் தான்டா இன்பம்னா. வாழ்க்கையினுடைய இயல்பு பாருங்கள், உலகத்தினுடைய இயல்பு கொடுப்பதில் தான் இன்பம். அந்த அந்த நிலையில் தான் ஆண் பெண்ணுடைய அந்த இன்பத்தில் தான் உலகமே பிறக்கிறது. இதுதான் அந்த 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 காதல் என்பதை அந்த உயரத்திலே கொண்டு போய் நிற்க வைக்கிறான் பாரதி. அதுதான் நான் சொன்னேன். இது நான் சொல்லிட்டு பல 1950க்கு முன்னால வந்த சில புக்ஸ் எல்லாம் பண்ணேன். குமாரசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், ஸ்ரீலங்கன் பாரதி ஆய்வாளர். நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தா 1940s 50ல இருக்கிற அவர்களும் நான் சொன்ன கருத்தோடு ஒத்துதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த காதல் என்பதை பாரதி எப்படி மாற்றி காட்டுகிறான். அதுவும் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போல 3 காதல் என்று சொல்லி முத்திரை பதிக்கிறார். எல்லாரும் இறைவனை ஆணாகவும் தன்னை பெண்ணாகவும் நாயகா நாயகி பாவத்திலே ஏற்று பாடிக்கொண்டு அத்தனை தூரம். எத்தனை வர்ணம்! நாடக நாட்டியத்துல பார்க்கலாம் நீங்க, எத்தனை வர்ணம்! பிரமாதமான வர்ணத்தினுடைய அடிப்படை அதுதான், பதத்தினுடைய அடிப்படை அதுதான். ஜாவளி அந்த காலத்துல எத்தனையோ நாடகம் நாட்டியம், நீங்க எங்க போனாலும் அதுதான்.
நாயகா நாயக பாவம் தசவித பாவத்திலே அது முக்கியமான பாவம். பாரதி மாற்றி பாடுகிறான். ஒரு இடத்துல கண்ணனை கண்ணமா வாக்கினான். எவ்வளவு தைரியம் வேணும். அஹ்? அது இன்னைக்கு கூட பாடினாங்க. இன்னைக்கு பாடும்போது காற்று வெளியிடை கண்ணம்மா சங்கர் ரொம்ப அருமையா பாடினார் அந்த பாட்டை. அதுவும் பாரதி பாடுறான் அங்கேயும். பாரதி கண்ணன் பாட்டுல ஒரு 23 கண்ணன் பாட்டு பாடிட்டு அது இல்லாத ஒரு 3 பாட்டு பாடுறான். கண்ணன் பாட்டு அப்புறம் கண்ணம்மா பாட்டுன்னு தனியா பாடுறான். எப்படி ரசிச்சிருக்கான் பாருங்க. ஆகவே இந்த பாட்டுல இருக்கக்கூடிய முக்கியம் அது. அப்ப ஏன் இன்னொரு விஷயம், ஏன் பாரதி திரும்ப திரும்ப இதை சொல்கிறான்? ஏன் இப்படி ஒரே விஷயத்தை பாரதி பக்தின்னு பார்த்தா அதுல ஒரு 50 60 பாட்டு பாடுறான், தேசியத்துல இந்த மாதிரி பாடுறான். ஒய் ரிப்பீட் இட்? அதுக்கு ஒரு காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய இதிகாசம் என்று சொன்னால், ஒரு ராமாயணம் மகாபாரதம் என்று சொன்னால், அது ஒவ்வொன்றுத்திலையும் பல கதைகள் இருக்கின்றன, கிளை கதைகள் இருக்கின்றன, அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா எதுவும் ரிப்பீட் ஆகாது. ஒரு கர்ணன் கதை இருக்கிறது, இல்லைன்னா ஒரு ஜெயந்தோட கதை இருக்கு, ஜெயரதன் கதை இருக்கிறது, இல்லைன்னா துரோணருடைய கதை இருக்கிறது, இல்லைன்னா இந்த பக்கம் அகலிகை கதை இருக்கிறது, சபரி கதை, இப்படிலாம் சின்ன சின்ன கதைகள் எல்லாம் இருக்கும்போது கூட பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. பட் there is no repetition at all. ஆனால் கவிதையில இந்த ரெப்பிட்டிஷன் உண்டு, இலக்கியத்திலே இந்த ரெப்பிட்டிஷன் உண்டு. அதே விஷயத்தை சொல்வார்கள். பாரதி எவ்வளவு இடத்துல மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுகிறான், துணிவு வேண்டும் என்று சொல்லுகிறான், சாவை கண்டு அஞ்சா நிலையில நிற்கிறேன் என்று சொல்லுகிறான், அன்பை சொல்லுகிறான், அறத்தை சொல்லுகிறான். சுருக்கி சுருக்கி எழுதி 7 சீர்ல சொன்ன வள்ளுவன் கூட 10 குறள்ல சொல்றான், திருப்பி திருப்பி சொல்றான் ஒரே விஷயத்த. அது வெவ்வேறாக சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தீர்களா நண்பர்களே? திரும்ப திரும்ப சொல்வதிலே ஒருவேளை இவன் திருந்துவானோ என்ற எண்ணம் அந்த படைப்பாளிகளுக்கு இருக்கிறது. திருந்தாத மனிதனை திருந்த வைக்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். ஆமா, அது எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது? ஒரு பூனை பிறக்கிறது. எங்க வீட்டுல கூட லாஸ்ட் வீக் ஒரு ஒரு குட்டி போட்டு எல்லாம் ஒரு ஒரு படம் இருந்ததுங்க. நான் பக்கத்துல போகும்போது கோவமா பார்த்தது. அப்புறம் என் கண்ணில் அன்பை வர வைத்துக் கொண்டு பார்த்தேன், அடங்கி போனது. குட்டிகள் பார்க்கிறோம். அந்த பூனை குட்டியா இருக்க குட்டி குட்டி பூனை, பெரிய பூனை, பெரிய பெரிய பூனை, பூனையாக பிறந்து பூனையாக வளர்ந்து பூனையாக இறக்கும். மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் பிறக்கும்போது ஒரு குணத்தோடு பிறக்கிறான், போகும்போது ஒரு குணத்தோடு போகிறான். புலி இன்னைக்கா திடீர்னு ஏதோ ஒரு போர்டை பார்த்து நான் இன்னில இருந்து வெஜிடேரியன் ஆறேன்னு சொல்லி புல்ல திங்குமா? திங்காது. அது அதனுடைய இயற்கையிலே வரும். அப்போ 6வது அறிவு என்று சொல்லி இருக்கிறானே, அதுக்கு என்ன பொருள் என்று ஒருவன் கேட்டான். எப்படி அஹ், அஹ், இந்த இந்த மக்கள், மாக்கள், மாக்கள் என்று சொன்னால் விலங்குகள். அந்த மாக்கள் என்பது இந்த மக்கள் ஆகக்கூடிய நிலை என்ன, அந்த பகுத்தறிவு எங்க வருதுன்னு சொன்னா, இந்த மாறக்கூடிய தன்மை. there is a possibility of change. அது எப்படி கூட இருக்கலாம். நல்லவனா சேர்க்கனால கெட்டுடலாம். அதனாலதான் வள்ளுவன் எழுதுகிறான், தீ நட்பு கூடாரம் எழுதுறான், நட்பாராய்தல் எழுதுறான். மொத்தம் 5 அதிகாரம் எழுதுறான் நட்பை பத்தி. ஏன்னா நட்புனால என்விரான்மெண்ட்ல மாறிடலாம். எனவேதான் இப்படிப்பட்ட பாரதி போன்ற பெருமக்கள் அவர் வாழ்க்கையில் 2 தான், தேசபக்தி, தெய்வ பக்தி. அதைத்தான் கொண்டு செலுத்த வேண்டும், இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தான். திரும்ப திரும்ப எழுதுகிறான், வெவ்வேறு வகையில இருக்கான். நீ கண்ணனை எண்ணி பாடக்கூடியவனா? கண்ணனுடைய தாசனாக இருக்கிறாயா? கண்ணன் பாட்டு பார்த்துக்கோ. சக்தியா சக்தி இல்ல, நீ வாண்டு ஞான யோகி, ஞானத்தை தான் பார்க்கிற, தத்துவம் தான். நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான். ஒரு வழியில கிழிச்சுட்டு போயிடான். இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. ஆகவே எதை நினைத்தாலும் அதை சொல்லக்கூடிய வன்மையும் வல்லமையும். வன்மைனா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், 3 சுழினா வன்மை. ஏன்னா இப்படி எழுதிதான் காட்டணும். உச்சரிப்புல பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால எழுதி காமிக்கணும். வன்மை 3 சுழினா வன்மை. வன்மைனா வல்லன்மைன்னு அர்த்தம். வல்லமையும் வன்மையும் இருக்கக்கூடிய வளர் கவிஞன் பாரதி என்ன செய்தான்? இந்த அற்புதமான குணநலங்களை எல்லாம் கேட்டு 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 இந்த 30 கோடி ஜனங்கள், அவன் வாழ்ந்த காலத்திலே 30, இப்ப இருக்கிறது, இப்ப நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதிகமாயிட்டு இருக்கும். இட் இஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ். ஆட்டோ மீட்டர் போல ஓடிண்டே இருக்கும். அது இந்தியா சூடு வச்ச மீட்டர், இன்னும் வேகமா ஓடும். ஆகவே இந்த ஜனத்தொகைக்கு சொல்லக்கூடும் என்று நினைத்தான். திரும்ப திரும்ப சொல்கிறான். இன்றைக்கு அந்த இன்னொரு நம்ம ஏற்கனவே பார்த்த மீனாட்சி அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவளுக்கு தெரியாது. ஐ டிட் நாட் டெல் ஹர் எனிதிங் அபவுட் அவர் குரூப், பட் ஷீ செலக்டட் த ரைட் சாங். நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம் அதை. மாதா பரசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதார முன்னை எல்லால் ஆரமைக்கு பாரி நிலை. இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லுவான் சக்தியை பத்தி.
அதுல வந்து வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிவாள் அது பாட்டு. அதுல அது மாதிரி பாஞ்சாலி சபதத்துல கலைமகளை பத்தி எவ்வளவு எழுதுறான். இன்னும் அடுத்து நம்ம வெள்ளை கமலத்தை வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் பார்க்க போறோம். எனவே இந்த ஒரு விஷயத்தை முதலிலே ஒரு முன்னுரையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்கிறானே என்றால் திரும்ப திரும்ப சொல்லத்தான் வேண்டும். அது என்ன சொல்ல திரும்ப திரும்ப இருந்தானா கிடைப்பது பாதுஷா இருந்தா திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கலாமே இல்லையா? நல்ல விஷயம் திரும்ப திரும்ப கேட்டு இருக்கலாமே. அந்த காலத்துல வந்து நம்ம இவர் சொல்வார், ஔவை நடராஜன், ரொம்ப சீனியர் நண்பர். நான் அவருடைய நிறைய நிகழ்ச்சிகள் சென்றிருக்கிறேன், பட்டிமன்றங்கள்லாம் போவோம். அப்ப அவர் தான் முதல்ல இந்த விஷயம் சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் யூடியூப்பை பார்த்து எல்லாரும் அதே பல கருத்துக்களை எல்லாரும் சேர்ந்து சொல்ல முதல்ல சொன்னது அவர் என்ன சொன்னார், பட்டிமன்றத்துல வந்து இங்கே கல்லும் கல்லும் மோதாது, கற்கள் மோதிக்கொள்ளாது, சொற்கள் தான் மோதிக்கொள்ளும். அதோட அடுத்த லெவல் சொன்னார், கற்கள் மோதிக்கொள்ளாது ஆனா கல்கண்டு மோதும். எனவே மோதுவது கல்லாக இல்லாமல் கற்கண்டாக இருந்தால் விழுவது சர்க்கரை தானே, எனவே எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னார். அது மாதிரி இந்த திரும்ப திரும்ப அவர் சொல்லும் போது பாரதி ஏன் சொல்கிறான் என்று, எனவே பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையைக் கண்டு மயங்கி விட்டேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். அதுல கடைசியில சொல்லலாம், வெள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா. அந்த வெள்ளை மனதுன்னு சொல்லும்போது அதுவும் அந்த ஒரு ராகத்துல நீங்க இந்த பாரதியோட ஒரு விஷயம், பாரதியுடைய எத்தனையோ கவிதைகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்குற நேரத்துல நம்ம வந்து இசை பக்கம் கொஞ்சம் நிறைய நகரணும். அதனால தான் இந்த முன்னாடி இசை பாடுவது கூட நான் சஜஸ்ட் பண்ணது காரணம், இசையிலே கேட்க வேண்டும். இசை உங்களை ஈர்க்கும். இசை என்ற வாகனத்திலே எல்லா சொற்களும் மோகனமாகிவிடும். எல்லா சொற்களும் நம்ம மனதை வந்து இழையும். அதுவும் சரியான ஒரு இசையமைப்புல இருந்து வச்சுங்க, அந்த அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி ராகத்தை செலக்ட் பண்ணி பாடினா உள்ளம் போடும். அது மாதிரி வந்து இந்த வெள்ளை மனது பறி கொடுத்தேன், வெள்ளை மனது பறி கொடுத்தேங்கிறான். என்ன நான் சொன்னது, வெள்ளை கவிதை என்று சொன்னால் ஒன்றும் தெரியாத கவிதை என்று பொருள். அது தமிழ்ல வெள்ளை என்பதற்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க பாரதி சொல்வது என்னன்னா, வெள்ளை மனது என்று சொன்னால் இது கரைபடியாத மனது, இது களங்கமில்லாத மனது, இது மாறாத மனது, இது எந்த விதமான குழப்பம் இல்லாத மனது, நேரடியாக ஒரு தெளிவான பாதையிலே செல்லக்கூடிய மனது திடீரென்று திறம்புகிறது, திடீரென்று தியம்புகிறது. அன்னை வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருக்கான், திடீர்னு பஸ்ல ஓடுற பஸ்ல ஒரு நாள் அந்த ஜன்னல் பக்கத்துல ஒரு முகத்தை பார்க்கிறான், மனம் கலங்கப்பட்டு விடுகிறது. அதாவது வாழ்க்கையில ஆஹ், எல்லாவற்றையும் வீட்டுல சொல்லிட்டு இருப்பான். திறந்த மனதுடைய குழந்தைகள் வீட்டுல நடக்கிறதுலாம் சொல்லும். நான் அதை வந்து என்னுடைய கவிதையில வந்து என்ன, கள்ளம் கண்ணில் சேரும் பருவம் என்று எழுதினேன். அந்த அடலசன்ட் ஏஜ் வந்து கள்ளம் கண்ணில் சேரும் பருவம். ஏதோ ஒரு விஷயத்த பையன் மறைக்க ஆரம்பிப்பான், இல்ல அந்த பொண்ணு மறைக்க ஆரம்பிக்கும் வீட்டுல. பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் தனக்கு மட்டும் சொந்தமாக வேண்டும் என்று ஒரு விஷயம், அந்த ஈர்ப்பு இருக்கிறதே, அதுதான் முதல் அந்த 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 பிள்ளை பருவத்திலே, அந்த பிள்ளை பிராயத்திலே மனம் பேதலித்து மயங்கி நின்ற நேரத்திலே என் வெள்ளை மனது பறி கொடுத்தேன் அம்மா பிள்ளை பிராயத்திலே. அதுல ஒரு பாடபேதம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து வெள்ளை மலரணை மேல் அவள் வீணையும் கையும் விரிந்த முகமலர் வில்லும் பொருளமுதும் கண்டேன் அப்படின்னு இருக்கு. பல பாரதி இதுல நம்ம இதுலயும் அப்படிதான், அந்த ஸ்கிரீன்லயும் பாத்தீங்க, அது தப்பு கிடையாது. கண்டேன் என்பதுதான் வந்து பாரதி பிரசுலாதித்தார் பண்ண 1924க்கு மேல பண்ண முதல் பதிப்பிலே அப்படிதான் இருக்கு. ஆனா பாரதி எழுதிய ஒரு கையெழுத்து பதிவுல கண்டேன் அப்படின்னு இருக்கு. அதுல ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் அழகு இதுல. அது இன்னும் அது சார் ரெண்டுமே வித்தியாசம் தெரியலையே சார்னா கண்ணாடி மாத்தணும். சாலேஸ்வரம் வந்துருத்துன்னு அர்த்தம். பார்த்தோன்னா எந்த பக்கம் ரெண்டு ரெண்டு மோட்டார் சைக்கிள் வருதுங்கிறான். ஒரு கார் வந்தா ரெண்டு மோட்டார் சைக்கிள் வருதுன்னு என்னைக்கு சொன்னியோ அன்னைக்கு வந்து நீ வந்து விட்டு நான் வெளியில போயிடணும், டிராபிக் விட்டு. அது மாதிரி இதுல வந்து வில்லும் வில்லும் அந்த இதுல விரிந்த விரிந்த முகமலர் வில்லும் பொருளமுதும் கண்டென் கண்டு என் வெள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா. இதுல என்ன இருக்கு, வில்லும் கண்டேன் ஃபுல் ஸ்டாப், அப்புறம் வெள்ளை மனது பறிகொடுத்தேன். அதுல என்ன என்ன சார் எல்லாம் ஒரே அர்த்தம் தானே சார் அப்படின்னா, ஒண்ணு கவிஞன் எழுதினது பார்க்கணும். கண்டேன் கண்டேன் ஃபுல் ஸ்டாப் வச்சனா கொஞ்சம் ஸ்பேஸ், வெள்ளை மனது பறி கொடுத்தேன், அப்ப கேப் இருக்கு. அது என்ன, கண்டேன் வெள்ளை மனது அப்படின்னா கண்ட க்ஷணத்திலேயே வெள்ளை மனது பறி கொடுத்துட்டான். தெர் இஸ் நோ கேப் அட் ஆல். அந்த விரைவை அப்படி பார்த்தா அவன் மறந்து போகுது. அப்போ எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து இடைவெளி இல்லாமல் சொல்வது என்றால், கண்டேன் வெள்ளை மனது பறி கொடுத்தேனம்மா பிள்ளை பிராயத்திலே.
அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன். ஐ டோல்ட் யூ, அந்த பெண்மை என்பது ஷோஸ் அடலசன்ட் ஏஜ். த மூமெண்ட் சம்படி ரியலைஸ் த ஃபெமினிட்டி. இந்த குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் அந்த ஏஜ் குரூப்ல வந்து இவள் வேறு நான் வேறு, இது ஒரு பெண் ஆண் என்ற அந்த 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 ஒரு நினைவு வரக்கூடிய அந்த ஏஜ், அடலசன்ட் ஏஜ்ல இதை பறிகொடுத்தேன் அம்மா என்று அவன் பேசுகிறான். இதுல வீணையும் கையும் விரிந்த முகமலர் வில்லும் பொருள் அமுதும். ஐ ரீட் யுவர் மைண்ட் அப்படிங்கிறான் ஞானியர். ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட். இப்போ இது வந்து அது மாதிரி வந்து இவ வந்து சரஸ்வதி தேவி இவனுடைய காதலியாக வருகிறாள். அவள் கஷ்டப்பட்டு இவனுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆக்ஷன்லாம் காமிச்சு இப்படி போலாம் அப்படி போலாம் அப்படின்னு இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ணல யாரும். நாட் டூயிங் தட். அவ வீணை வாசிச்சுட்டு இருக்க. அவள் வீணையும் கையும், அவள் கையில் வீணையோடு எழுதல பாரதினா, அவள் வீணையும் கையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல வீணையை பார்க்கறான், அதுக்கப்புறம் அந்த விரல்கள் ஓடக்கூடிய வேகத்தை பார்க்கறான். அருமையான மேவும் விரல் நான் உனக்குங்கிறான் இல்லையா பாரதி. வீணையடி நீ எனக்கு, மேவு விரல் நான் எனக்கு. வீணையும் கையும், அந்த கை வேகமா ஓடுறது அப்படின்னா பாட்டு இசைத்துக் கொண்டிருக்கிறாள் அவள். ஒரு ராகத்தை இசைத்துக் கொள்ள. வீணையும் கையும் விரிந்த முகமலர், அந்த 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 ரசனை, அந்த அதை கேட்டுக்கொண்டு சரஸ்வதி அதை ரசித்துக் கொண்டிருக்கிறாள், தானே ரசித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த ரசனையிலே வில்லும் பொருள் அமுதும். அவள் கேட்டு சுகிக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் ஒரு பொருளை உனக்கு உணர்த்துகிறாளே, அந்த பொருளை கேட்டு ரசிக்கிறான், மயங்கி விட்டான். கண்டென் வெள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா அப்படின்னு ஒரு காட்சியை புலப்படுத்துகிறானே, அதுதான் மகாகவியினுடைய வேலை. ஒரு சின்ன பிரஷ் அசத்திரான் போட்ட ஒரு பிகாசோ, இந்த பெரிய பெரிய ஓவியர்கள், ஒரு சின்ன ஒளி அது ஒரு தெய்வத்தை கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறதே. அதை போல ஒரு ஓவியத்தை இங்கே வீணையும் கையும் விரிந்த முகமலர் வில்லும் பொருள் அமுதும். அது கொடுக்க வில்லும் பொருள் அமுதும்னா அது விளக்கக்கூடிய பொருள் அமுது. ஏதோ ஒன்று இங்கே நில், ஸ்டாப், கோ அந்த மாதிரி வந்து சைன் போர்டு இல்ல, இது வந்து விளக்கம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வந்து ஈடுகள் படிகள் வியாக்கியானங்கள் போல வில்லும் பொருள் அந்த முகத்துல எல்லாம் தெரியுது அவனுக்கு. வாட் அ ஒண்டர்ஃபுல் வே. நீங்க யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் யோசிக்கணும். அப்படி இப்படி அதை வந்து அப்படியே அந்த மாத்திரை மாதிரி போட்டு தண்ணி குடிச்சு முழுகிடக்கூடாது. ஒரு அல்வா கொடுத்தா அதான் லாஸ்ட் பீஸ் ஆஃப் தீபாவளி ஸ்வீட்ல வந்து ஒரு பாதுஷா மிச்சம் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டாச்சு வீட்டுல, இனி ஒண்ணும் கிடையாது, இந்த லாஸ்ட் ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அதை வந்து எப்படி சாப்பிடான், சாப்பிட்டா ஓவர், வீட்டுல அப்புறம் எங்கேயும் கிடையாது. அது எப்படி அது வந்து லைக் பீப்புள் சே த லாஸ்ட் பஃப் ஆஃப் சிகரெட் அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் ஆஃப் அ லேடி என்ற அந்த காலத்து ஒரு பழமொழி உண்டு. ரெண்டுமே தப்பு, அதை உதாரணம் சொல்லக்கூடாது. எனவே பாதுஷாக்கு போயிட்டேன்னா, அவே இந்த பாதுஷால வந்து கடைசியே சாப்பிடும்போது ஆஹா இப்படி ருசி சாப்பிடணும். அது போல வெள்ளும் பொருள் அமுதும், அப்படி ரசிக்கலாம். பொருள் அமுதும், அது அது அமுதாக நிறைகிறதே. அதை கண்டென் வெள்ளை மனது, கண்டென் வெள்ளை மனது, அவ்வளவுதான். கண்டென் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. எனவே இருந்தால் அது தவறு கிடையாது. பல பதிப்புகள் இப்படி இருக்கிறது. நாம் காட்டின அந்த திரையிலே காட்டினது கண்டேன் என்று இருக்கிறது, தவறில்லை. இனி அடுத்த போலாம். ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள். இது கிராபிக் தான். இவன் என்ன சொல்றான், இவளை முதல்ல பார்க்கறான், பார்த்த உடனே வெள்ளை மனது பறி கொடுத்தேன். ஓகே, இது மனசுல போயிட்டே இருக்கு. அவன் எங்க இருப்பான் தேடின்னு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ஒரு there is a gap here. இது இந்த ஸ்டான்ஸாக்கும் அடுத்ததும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. பார்த்த பிறகு இவன் மனத்திலே நிகழக்கூடிய மாறுதல்கள். ஆடி வருகையிலே அப்படின்னா, ஆடி வருகையிலே யார் இவன் வந்து கொண்டிருக்கிறான், பாரதி தன்னை பார்த்து சொல்லுகிறான். ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள். இவன் ஆடி வந்து கொண்டிருக்கிறான். இவன் என்ன ஆடி கொண்டு வருவான், விளையாடி கொண்டு வந்திருப்பான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். பள்ளியில் மனம் பற்றிடவில்லை, எனிலும் தனிப்பட வெள்ளை மனம் எனக்கு வேண்டி தனியா வந்திருக்காவ. நாட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிபடி. ஒரு பெரிய கும்பலா வந்தானா கஷ்டம். தனியாக என்னெதிரே வந்து நிற்கிறாள், என்னுடைய அன்பை வேண்டுகிறாள், என் அன்பை கொடுத்தேன், அவளை அவளை பற்றி அவளுடைய எண்ணத்திலே நெஞ்சை பறி கொடுத்தேன் என்கிறானே. ஆடி வருகையிலே இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வரல இவன். இவன் வந்து வேற என்னமோ விளையாட்டுகளாயிட்டு பண்ணிட்டு இந்த ஆடி வருகையிலே அங்கொரு அன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறான். இப்படி அங்கங்க போய் திரிஞ்சுட்டு இருக்கான் எங்க தென்படுவாள் என்று. அங்கொரு வீதி முனையினிலே நிற்பாள், கையில் ஏடு தரித்து இருப்பாள். இவன் எது வேண்டான்னு பள்ளிக்கூடத்துல விட்டு வந்தானோ அந்த ஏடு இவள் கையிலே இருக்கிறது. see the beauty of it. நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு 40 ஆண்டுகள் ஆசிரியனாக இருந்தவன். அது கல்லூரி படிப்பா இருந்தாலும் சரி, கல்லூரி ஆராய்ச்சி எதுவா இருந்தாலும் மாணவர்களை பற்றிய ஒரு எண்ணம்.
இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பெரிய பெரிய மேதைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எதிரிகள். தேர் ஆல் ஹேட்டர்ஸ், ஸ்கூல் ஹேட்டர்ஸ். அதுல நம்பர் ஒன் பாரதி மாதிரி இருக்கக்கூடிய தாகூர். ஆனா தாகூருடைய தாகூர் பெரிய செல்வந்தரா பிறந்தார். தேவேந்திரநாத் தாகூருடைய மகன். அங்க அந்த பக்கம் போல பாதி கல்கட்டா அவங்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய அவருடைய அவங்க வீடு இருக்கக்கூடிய பெருசு. அவருக்கு பெரிய தோட்டம் துறவு, பெரிய ஏரி எல்லாம் அவங்க இதுல உண்டு. அப்ப அவருக்கு தனியாக ஒரு ஆசிரியரை வைத்து அவருக்கு ஆஹ், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா இவர் உட்காந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவருடைய பாட்டி, அவருடைய வரலாறு இருக்கு. அவர் வீட்டுல எல்லாத்தையும் எழுதுவாங்களாம். ஒரு டைரியில எழுதி வச்சு நம்ம பாட்டி எழுதுவாங்களாம். இவன் ஒரு காலத்திலே மிகச்சிறந்த கவிஞன் ஆவான் என்று பாட்டி எழுதி வச்சுருப்பாளாம். அழகாக கவிஞன் ஆவான் பாட்டி. மற்றவெல்லாம் வேற வேற பெரிய பெரிய ஆபீஸ் போனா அது போனா அது போனா. ஆக கவிதை எழுதுவது என்பது பள்ளியில நடக்காத விஷயம். இவர் எழுதுறார். வாவுசி. வாவுசி எல்லாரும் தெரிந்த ஒரு பெயர். கப்பலோட்டிய தமிழன்னா தெரியும் இன்னும். வாவுசியை வந்து கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் மாற்றி பிரபலப்படுத்தியவர் மாப்போசி. அந்த மாப்போசின்னு சொன்னாலும் புரியாது. சிலம்பு செல்வர் என்றால் தெரியும் என்ற அளவுக்கு தமிழ்நாடு அவரை கௌரவித்தது. தமிழ்நாடு என்று சொல்ல போறாது, தமிழ்நாடு என்ற பெயரை முதலிலே கொடுத்தவர் மாப்போசி. இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த வாபுசி என்ன பண்ணார், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தன்னுடைய சுயசரிதத்தை கவிதையில எழுதினார். அதாவது பாரதியும் வாபுசியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சுப்பிரமணிய சிவா இருக்கார். இவர்களெல்லாம் போய் பார்க்கிறான் பாரதி. இவர்களிருந்து இங்க இந்த இங்க சிறை கோயம்புத்தூர், இந்த பக்கம் தூத்துக்குடி கோயம்புத்தூர், இங்க இருந்து கைதாகி அங்க கொண்டு அடைச்சிருக்காங்க. அவர் இருந்து பாண்டிச்சேரி. இப்ப மாதிரி ஈஸியா போக முடியாது. உடனே இதுல ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தே பாரத்ல ஏறி உட்காந்து போக முடியாது. கஷ்டப்பட்டு போய் பார்க்கிறார். ஏன் அப்படின்னா இனம் இனத்தோடு சேரும் மாதிரி. வஉசி வந்து மிகப்பெரிய செல்வந்தர் மட்டுமல்ல, மிகப்பெரிய அறிவு செல்வர். திருக்குறள் பாயிரத்துக்கு 4 அதிகாரங்களுக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். ஞானாச்சாரியான இருந்து பலவிதமான ஞான நூல்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய வரலாற்றை பள்ளியை பத்தி எழுதுறார். பள்ளிக்கூடம் அவருக்கும் பிடிக்காது. பள்ளிக்கூடம் யாருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனா பள்ளிக்கூடம் பிடிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. அது பள்ளிக்கூடத்தை எப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்களோட அடுத்த ரேங்க் இருந்தவங்களாம் ரொம்ப பிரபலமா ஆயிருக்கிறாங்க. குறிப்பாக கலை உலகளை பார்த்தா பள்ளிக்கூடம் பிடிக்காம தான் கலை கலை உலகளே பிரமாதமான ஆட்களா வந்திருக்கிறாரு. காரணம் இந்த சிலபஸ் வேற, அந்த சிலபஸ் வேற. அப்போ வஉசி எழுதின ஒரு 12 விளையாட்டு, அந்த பள்ளி நாள்ல வந்து அவர் கற்றுக்கொண்ட 12 விளையாட்டை பத்தி அது கவிதையில எழுதுற அழகா. அதுல என்னன்னா மல்யுத்தம், கட்டையை வீசுறது, மேலேருந்து நீச்சல் குளத்துல குதிக்கிறது, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும். ஆகவே பெரியவர்களுக்கெல்லாம் அதனால்தான் இவ வந்து தேர் இஸ் a லேடி, இட்டாலியன் லேடி who is a physician and educator. மருத்துவத்துறையிலிருந்து கல்வித்துறையிலே வந்தவர். அவர் பேர் மாண்டிசோரின்னு பேர். இந்த மாண்டிசோரி அம்மையார் என்று சொல்லலாம், மரியா மாண்டிசோரி. இந்த மரியா மாண்டிசோரி என்ன பண்ணா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் ஒழுங்கா பிடிக்கிறதுன்னு சொல்லி she changed the syllabus. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பண்ணா, she change இப்ப இந்த சிலபஸ் எப்படி சேஞ்ச் பண்ணானா, அதாவது சிலபஸ் இஸ் the program is not student oriented, student focused. It has been always syllabus focused. என்ன ஸ்கூல் அப்படின்னா, இந்த சிலபஸ் நான் கொடுத்துட்டேன், இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணு, இதுதான் பள்ளிக்கூடத்து வேலை. பட் இட் இஸ் நாட் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ்ட். அருமையா ஏதோ ஒரு காணொலியில பார்த்தேன். ஏதோ ஒரு படத்துலயோ ஏதோ ஒரு வசனம் ஒன்று வரும், பார்த்து கேட்டேன். ஒரு 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 பையன் ஒரு ஒரு மீன் மீன் போன்று இருக்க ஒரு ஒரு மீனுக்கு வந்து மரமேற கற்றுக் கொடுத்தால் எப்படி? அது தண்ணியில விட்டோன்னா பாட்டுக்கு அது பழிச்சு போகும். அது இருக்கு. மீன்களை மரமேற செய்யக்கூடிய படிப்பு என்று சொன்னார்கள். சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, இன்னும் சொல்றேன், ஆர்வம் இருந்தால்தான் ஆற்றல் வரும். ஆர்வம் இல்லாத ஆற்றல் எங்கேயுமே வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை வந்து அக்கறை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ்னா ஒரு கியூரியாசிட்டி. அதாவது ஒரு இசை, அது என்ன இசைனா ஒரு கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் இட் பிகம்ஸ் அ பேஷன். அது எப்போ பேஷன் அப்படி ஆறுதோ, அந்த பேஷன் லெவல்ல வந்தாதான் அடுத்து டேக் ஆஃப். எப்படி வந்து விமானம் அப்படியே ஓடிண்டே இருக்கு, அது வந்து ஒரு அளவு ரெவல்யூஷன் வரணும். அந்த ஒரு ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெக்கையை தூக்கினா மேல பறக்கும். அதுபோல அந்த உள்ளத்திலே அந்த பேஷனை வளர்த்துக்கணும். அந்த பேஷனோட போகணும். அந்த பேஷன் பாரதிக்கு கிடைக்கல. அவன் ஏற்கனவே அதை பத்தி எழுதியிருக்கான் பாரதி.
அதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு. ஆகவே வெளியில ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள், கையில் ஏடு தரித்திருப்பாள். அடடா! அங்க அங்க பார்த்தாலும் இதே மாதிரிதான். அதாவது இதெல்லாம் ஊவேசா காலத்துக்கு முன்னாடி காலம். எனவே எல்லாம் ஸ்லேட்டு, அதான் ஏட்டுல இருந்து ஸ்லேட்டு வந்தது. ஸ்லேட்ல இருந்து இப்போ வந்து பேப்பர், வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்தாச்சு, அப்புறம் ஐபோன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் காத்துலயே ஏஐல பண்ணிட்டு இருக்கான். ஏதோ கோடு கொடுத்தா வந்துடும். அந்த காலத்துல ஏடு, அதான் ஏடு தரித்திருப்பாள். ஆனால் அவள் தரித்திருக்கக்கூடிய ஏடு எப்படி இருந்தது தெரியுமா? ஏடு தரித்திருப்பாள், அதில் இங்கிதமாக பதம் படிப்பாள். இதை நீங்க பொருளை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நெல்லை தமிழ் தெரியணும். அது நெல்லை தமிழ்னா படிப்பாள் அப்படின்னா இசையோடு சொல்லதான் படிப்பாள்னு பேர். பாரதின்னு ஒரு இப்போ எங்க ஊர் போக போனா பாட்டு படிங்கம்மா. பாட்டு படிங்க அப்படின்னா பாட்டை பாடுங்கன்னு அர்த்தம். உடனே கையில எடுத்து பாட்டை வந்து உரைநடை மாதிரி படிக்க கூடாது. பதம் படிப்பாள் என்று சொல்கிறான். அப்போ அந்த ஏடு வெதுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி என்ன செய்கிறாள்? அது ஏடு தரித்திருப்பாள், அதில் இங்கிதமாக பதம் படிப்பாள். அது இங்கிதம்ங்கிற வார்த்தையும் வந்து நெல்லை தமிழ். இங்கிதம்ங்கிறது அது வந்து எல்லாருக்கும் இப்ப தெரிந்த வார்த்தையா இருந்தா கூட அது இங்கிதம். இது போன்ற நல்ல வார்த்தைகள் எல்லாம் பாரதிக்கு இயல்பாக வரக்கூடிய வார்த்தைகள். இங்கிதமாக பதம் படிப்பாள். அதனாலதான் அந்த குழந்தை என்ன பண்றது, இந்த பையன் என்ன பண்றான், பக்கத்துல போறான். அது பாரதி சைக்காலஜி பாருங்க. கையில் ஏடு தரித்திருப்பாள். ஐயோ, இவளை போய் நம்ம காதலிக்க ஆரம்பிச்சோம், கையில வந்து திருப்பி வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஏடு அதே நோட் புக்கை வச்சுட்டு இருக்காளே. அப்படின்னா அவங்க மாதிரி இல்ல, அந்த நோட் புக்கை பார்த்து அந்த அம்மா பாடுறா. அந்த பெண் பாடுகிறாள் இங்கிதமாக, அதுவும் இங்கிதமாக இவனுக்கு தகுந்தது போல பதம் படிப்பாள். பதம் என்றால் சொற்கள், படிப்பாள் என்றால் பாடுவது. இசை, சொற்களை இசையாக்கி பாடுகிறாள். உடனே நாடி அருகணைந்தால், அதை பார்த்த உடனே பாரதிக்கு பக்கத்துல போனோன்னு ஆசை வருது. அந்த காதல், அந்த கவர்ச்சி, அந்த இது அவனை உள்ளே ஈர்க்கிறது. அப்படி நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். என்ன சார் இது, எடுத்த உடனே ஞானமா? ஒருத்தர் கேட்டார், அவையுடைய ஆத்திசூடி. எடுத்த உடனே அவை பிராட்டி என்ன சொல்ல, அறம் செய்ய விரும்பு. வாட் அ கிரேட் தாட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிலாசபி. அதுக்கு இன்னும் அதுக்கு பூரா விளக்கம் சொல்லி முடிஞ்சதே கிடையாது. ஒரு முறை 1 மணி நேரம் அவர்கள் அறம் செய்ய விரும்பு பத்தி பேசியிருக்கிறார். அந்த காலத்துல ஆசி ராகம், சீனிவாச ராகவன், என் நண்பர் இளந்தருடைய ஆசிரியர், ஆசிரா, அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இது மாதிரி பெரியவர்கள் எல்லாம் இந்த புதிய ஆத்திச்சூடியில அறம் செய்ய விரும்பு என்பதை பற்றி பெரிதாக பேசியிருக்கிறார்கள். அப்ப ஏன் அதை பத்தி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அது காதல வந்து விழணும். அது விழுந்தா ஒரு காலத்திலே அந்த விதைகள் முளைக்கும். நான் சொல்றேங்க, as I told you about the bamboo story. A Japanese bamboo which will not be growing at all. அந்த நிலத்தை பார்த்தா ஒரு 9 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. விதை போட்டதாவே தெரியாது, வெறும் வெட்ட வெளியா இருக்கும். என்னடான்னு தூக்கி போட்டு போக கூடாது. அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு பாசனம் செய்து கொண்டே இருக்கணும். பார்த்தா திடீரென்று 9 வருடத்துக்கு பிறகு அப்படியே அந்த அந்த மூங்கில் மேல முளை விட்டு மேல வரும். வந்ததுன்னா அது வளர்ற வேகம் இருக்கிறதே மிகப்பெரிய வேகம். அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 9 அடி வசந்துரும். அவ்வளவு பெரிய மூங்கிலாக மாறிவிடும். அதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளவு பெரிய மூங்கில் இவ்வளவு விரைவாக வளர்வதற்கு கீழே அடித்தளம் தேவை. அந்த கீழே அதை வேர்களை அது உள்ளே தள்ளணும். அத்தனை வேர்களை பதித்து அது பின்னால் மேலே கிளம்புகிறதே, அதுதான் முக்கியம். அது போல ஞானம் என்பது எங்கே வருது? அது முன்னாடி ஞானத்தை கொடுக்கிறாள், இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் கொடுக்கிறாள். நாடி அருகணைந்தால் ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். ஞானத்தை கேட்டு ஒருவனுக்கு மனதிலே இனிமை வருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான கல்வி. நல்ல விஷயத்தை கேட்டு உள்ளம் மகிழ்கிறது என்று சொன்னால் அதுதானே நல்ல கல்வி. அதாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று வள்ளுவன் பேசுவது. என்னன்னா, அந்த தீவினை அச்சம் என்று இருக்கிறதே, அது மனத்துல இருக்கணும். அதுக்கு தீவினை அச்சம் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் பார்த்து, அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பான் வள்ளுவன். எதை பார்த்து அச்சப்பட வேண்டும்? ஒன்று தீமை இருக்குன்னா அதுல போய் ஒண்ணு நிற்க கூட, பார்க்கலாம், நான் பார்க்கிறேன், ஜஸ்ட் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொல்வார். அது போல தீவினை அகற்ற வேண்டும். அப்படி தீவினை அகல வேண்டும், நல்ல சூழல் வேண்டும் என்ற அறிவு வரக்கூடியது ஞானம். அந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அதிலே இனிமை பெறுகிறான் பாரதி என்று சொன்னா, டெஃபினட்டா பள்ளிக்கூடத்துக்கு வெளியில சரஸ்வதி கிட்ட தான் பாரதி கத்துன்றாங்க.
கல்வியினுடைய அதிபதியா விளங்கக்கூடிய கலைமகள் அவனுடைய ஆசிரியா மாறுகிறார். அந்த காட்சியை பாரதி எப்படி காட்டுகிறான்? காதலாக்கி காட்டுகிறான். இட் இஸ் ஆல்சோ தேர். எவ்ரி யங் சைல்ட் லவ்ஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட். அந்த லவ் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அது அதுல யாரும் வந்து ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதை பாரதி வந்து இலக்கியப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி எழுதினதா தெரியல. அதுவும் வந்து மூன்று காதல்ங்கிறான். அப்போ வந்து இந்த காதல் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. இட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி. அப்போ அது நினைக்கிறான். ஆற்றங்கரை தனிலே தனியானதோர் மண்டப மீதினிலே தென்றல் காற்றை நுகர்ந்திருந்தேன், அங்கு கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள், கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். அருமை பாருங்க. காற்றை நுகர்ந்து இருந்தேன். வேற ஒன்றும் பிரயாசப்படலடா. நான் போட்டு ட்ரை பண்ணி எழுதி எனக்கு உனக்கு கணக்குன்னு எதுகை மோனை யாப்பு தலை இதெல்லாம் நான் ஒன்றும் எண்ணுவேல. காற்றை நுகர்ந்து இருந்தேன், அங்கு கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். இந்த இக்கு ரொம்ப முக்கியம். அதுல பேசுறான் திருநெல்வேலி பாஷதாகும் இக்கு வச்சு பேசுறான்டாமா. என்னடா எல்லாத்துக்கும் இக்கு வச்சு போறான். இது வந்து என்ன ஆச்சுன்னா விஷயமே வேற. கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள் என்பதற்கும் கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள் என்பது வித்தியாசம் என்ன அப்படின்னா, கன்னி இக்கு இல்லைன்னா கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். ஒரு கன்னி, எ மெய்டன், மேபி எ விர்ஜின் மெய்டன், எ கன்னி கவிதையை கொண்டு கொடுக்கிறார் என்று சொல்லணும். கன்னி கவிதைன்னா முதல் கவிதை, முதல் கவிதை கொண்டு கொடுக்கிறாள். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? பாரதியினுடைய முதல் கவிதையை கொடுத்தவள் சரஸ்வதி என்று அந்த 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 தாட் ப்ராசஸ்ல இருக்காம. எனவேதான் அந்த கன்னி கவிதை என்று சொல்லுது. கன்னி முயற்சின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ எனிதிங் தட் இஸ் கால்டு மெய்டன், மெய்டன் அட்டம்ப்ட் சொல்றத தமிழ்ல மெய்டன் போயட்ரி என்று சொல்றதை இவன் கன்னி கவிதைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கன்னி கவிதை கொணர்ந்து தந்தால் அதை ஏற்று மனமகிழ்ந்தே. இதுல இன்னொரு விஷயம் இங்க சொல்லணும். இங்கே சொல்லிடுறான் அதை. பின்னாடி கடைசியில் தான் வருது இந்த பாட்டுல. பாரதி கடைசியில் என்ன எழுதுறான் இந்த பாட்டுல? இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது கடைசி சரணத்துல 4வது ஸ்டான்ஸ்ல சொல்றான், இப்படி போயிட்டே இருக்கும்போது வயது அங்கனமே 22ஆம் அளவும் வெள்ளை பன்மகள் காதலை பற்றி நின்றேன் அம்மா. 22 வயசு வரைக்கும் இந்த வெள்ளை பன்மகள். ஆஹா, வெள்ளை கலைமகள்ங்கிறது பாரதி எப்படி மாத்திரா பாருங்க. வெள்ளை பன்மகள், வெள்ளை பாடலுடைய மகள். பாடல் தான் முக்கியம் ஒரு பாரதிக்கு. பாஞ்சாலி சபதத்துல முன்னுரை எழுதுகிறான், பாமரர்களும் ரசிக்கக்கூடிய மெட்டு, அதுதான் முக்கியம் சொல்றான். ஒரு ஒரு இன்னொரு குறிப்பை சொல்ல, என்னுடைய சுந்தரராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேர்ல ஆரம்பித்த அந்த விஷயத்தை நான் குயில் பாட்டு இது மாதிரி தொடர்ந்து பேசியதை நூலாக மாற்றி இருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் ஒரு 6 மாசம் அமெரிக்கால இருந்த போது அதை தலைப்பொறியாக வைத்துக்கொண்டு அந்த வேலையை பணியை செய்து முடித்தேன். அது குவிகம் அதை நிறைவேற்றுகிறார்கள். அது விரைவில் வெளிவர இருக்கிறது. அந்த குயில் பாட்டுல வந்து முக்கியமாக நான் சொன்னது அதுல வந்து கடைசியா என்னுடைய கருத்தாக நான் கொடுத்திருக்கிறது, பாரதி அட்வொகேட்ஸ் லிரிக்ஸ், இசை பாடல்கள் தான் இனி தமிழிலே வளரும் என்று பாரதி சொன்னான் என்று அதில் நான் எழுதிக்கிறேன். அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நல்ல தமிழ் கேட்கணும்னா கண்ணதாசன் கிட்ட போங்க, வாலி பாடலை பாருங்க, தென்காசி சார் கிட்ட கேளுங்க. பூரா லிஸ்டே வச்சுட்டு இருக்காரு. நம்ம குவிகத்திலே எத்தனை பேர் பார்த்துறோம். நம்ம நண்பர் காவிரி மைந்தன் பேசினார், எவ்வளவு அருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய தத்துவங்கள் எல்லாம் ஒரு இரட்டை வரிகளிலே. அது இலக்கியமாகவும் இருக்கிறது, இசையோடு இருக்கிறது. இசையோடு வந்தால்தான் எல்லாம் வரும் என்று பாரதி அன்றே சொல்லி இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, வெள்ளை கலைமகள் அவன் அந்த பிள்ளை பிராயத்திலே மயங்கி நின்று போது வெள்ளை பன்மகளாக மாறிவிட்டாள். அங்கனமே 22ஆம் வயசு வரைக்கும் பாரதி சரஸ்வதி காதலிலே மூழ்கி இருக்கிறான். பாரதி பிறந்த ஆண்டு 1882, சித்திரமான வருஷம், கார்த்திகை மூலம். அப்போ 22 வயசுனா 1904. 1904 தான் வந்து பாரதி எட்டயபுரத்தை விட்டு வெளில வரான். போருண்டா அந்த பொல்லாத பழைப்பு சின்ன சங்கரன் கதையில எழுதுவான். இவெல்லாம் ஒரு ராஜா, இவனுக்கெல்லாம் இருக்க வேண்டிய அவனுக்கு வேணுமா கூஜா, போடான்னு தூக்கி போட்டு வரான். அப்படி அந்த 22 ஆண்டு அப்ப வந்து இந்த 22 ஆனா 1904 வந்து ஹி கம்ஸ் அவுட். மதுரையில ஒரு 6 மாசம் சேதுபதி பிள்ளையில பணி செய்து விட்டு அதன் பிறகு ஜி சுப்பிரமணியர் அழைத்தார் என்று சென்னைக்கு வந்து சுதேசமித்திரனுடைய உதவி ஆசிரியராக மாறுகிறான். தன்னுடைய பணியை தொடங்குகிறான். அது வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறான் சரஸ்வதி தேவியோட அணைப்பில. இங்க வந்த உடனே லட்சுமியை தேடுகிறான்.
லட்சுமி வராளா போறாள் அப்புறம் பார்க்கலாம். இல்லை என்ன, ஜம்ப்டு. நான் லீ நீரா சொல்ல கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன் இதை. இன்னும் ரெண்டு பாடலை பார்த்துட்டு அதுக்கு வரும். ஆகவே பாரதி என்ன நினைக்கிறான், அந்த வெள்ளை கலைமகளை எப்படி பாருகிறான் பாருங்க. நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள், இன்று கூடி மகிழ்வம் என்றால் விழி கோணத்திலே நகை காட்டி செல்வாளம்மா என்று பாருகிறான். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு என்று சொன்னால், இவ என்ன பண்றா, இந்த முதல் பாட்டுல நான் கொஞ்சம் லீனியரா நான் லீனியரா போயிருக்கேன், பட் மறுபடியும் பொருளை சொல்கிறேன். நாடி அருகணைந்தால் ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். அப்படி இனிமை செய்யும் போதும் அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்றான் அவன், கூடி மகிழ்வம் என்றால் விழி கோணத்திலே நகை காட்டி செல்வாள். ஓ, ஒரு ஒரு பெண், இந்த ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அதனுடைய தத்துவ காட்சி. முதல் காட்சி, ஒரு பெண் என்ன சிரிக்கிறாள், புன்னகைக்கிறாள், பேசுகிறாள். அப்ப இவன் என்ன செய்வான், ஹி வில் டேக் சம் மோர் அட்வான்டேஜ். இன்னும் நெருக்கம் அதிகமாகிறது. பக்கத்துல அவ பாடுறா, ஏடு வச்சுட்டு இருக்கா, பக்கத்துல கூப்பிட்டு எல்லாம் பேசி கொண்டிருக்கும் போதே இவன் எழுதுறான், வா நாம் உறவு கொண்டு சுகிக்கலாம் என்று அவளை அழைக்கும் போது அவள் புன்னகை செய்து ஓடி விடுகிறாள். அதுக்கு நம்ம என்ன தத்துவமா பொருள் சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒரு புத்தகம் உங்களை ஈர்க்கிறது, இஸ் a representation ஆஃப் சரஸ்வதி. அந்த கல்வி முறை அல்லது அந்த படிப்பு, அந்த பாடல் உங்களை ஈர்க்கிறது. அது கிட்ட போயிட்டு ஆஹா என்று சொல்லும்போது, இன்னும் முன்னோடு கூடி மகிழ்வதற்கு, அதாவது டோட்டலா அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது ஏதோ ஒரு நிலையிலே அது மறைந்து போய்விடுது. அது இன்னும் புரிபடல. அது அது பூரா விஷயமும் தெரியாமல் அது மனதிலிருந்து நழுவி விடுகிறது. இந்த காட்சியை அவன் ஒரு காதல் காட்சியாக மாற்றி காட்டுகிறான். ஒன்று காதல் காட்சி, இன்னொன்று கல்வி காட்சி. ஆகவே இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். அதுல இரண்டு படிநிலைகள் இருக்கின்றன. த லேயர்ஸ் பிட்வீன் ஒன் அண்ட் த டூ. த ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் a நார்மல் லவ், நார்மல் ரொமான்ஸ். கிட்ட போறான், கிட்ட போன உடனே அது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டுவர்ட்ஸ் கோயிங் டு எ க்ளோசர் பிசிக்காலிட்டி வித் a girl who choose to be in comfortable in your company. இல்லையா? அது போல சொல்றான் அதுல. இப்ப மறுபடியும் பாருங்க, நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். அவ வாசிக்கிறது கானம், கொடுப்பது ஞானம். அதுல இவன் மயங்குகிறான். நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள், இன்று கூடி மகிழும் என்றால் வா, let us spend some time together. இது வரைக்கும் நீ நான் தனியா இருந்தோம், let us spend some time together என்று சொல்லும்போது என்ன செய்கிறாள், விழி கோணத்திலே நகை காட்டி செல்வாள் அம்மா என்று சொல்கிறாள். இதுல ஒரு அழகு என்ன அப்படின்னா, இவள் புன்னகை செய்தாள்னா கூட நான் சொன்னேன், அது அப்படி சொல்லக்கூடாது. பாரதி கண்களிலே காட்டுகிறாள் நகை, விழி கோணத்திலே. ஒரு ஒரு கோடி அப்படி கண் கோடியில அப்படி பார்த்து, அந்த கோடியில ஒரு ஒரு சிறிய நகையை, அந்த அந்த புன்சிரிப்பை கண்களிலே காட்டி செல்கிறாள். இதை நாம் எப்படி தத்துவமா மாத்தணும் என்று சொன்னால், இந்த கல்வி அறிவு என்பதெல்லாம் ஒரு நிலையிலே நமக்கு வருகிறது. we are in astrophysics, we are interested in. இல்லைன்னா சம் இம்பார்ட்டன்ட் சே இப்போ ஏஐ இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தா இது ஜென் நெக்ஸ்ட்னு போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏஐ இப்போ இல்லை, அதை கத்துனாலாம் வேஸ்ட். இப்போ அதுக்கு அடுத்த லெவல்ல போயிட்டாங்க, அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ போறான் பக்கத்துல, ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்ச அது எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிக்குமே, பக்கத்துல போய் அணைத்துக் கொள்ளும் பொழுது அதை தாண்டி அது சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு லெவல்ல பார்த்தா இது எப்படின்னா, இந்த கல்வி என்பதை கூட கிட்டத்தட்ட ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய மாயமான் மாதிரிதான். அது போக போக அது ஆட்டம் காட்டிக்கொண்டே போகிறது. ராமனுடைய அம்புக்கு தப்பி போய்கொண்டே இருக்கிறது. அதுபோல கல்வி கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று போய் பேசுகிறாளே. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இவ்வளவு வயசாயிடுச்சு, இவ்வளவு வருஷம் இன்னமும் எனக்கு எனக்கு பாரதிய பூரா படிக்கலேன்னு இருக்கு. எனக்கு வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன், முடிந்த அளவு பாரதியை முழுசாக படிக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன் அப்பப்போ. இன்னும் எவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு. ராமாயணம் மகாபாரதத்துல ஆரம்பிச்சு அவர் கீவாஜியுடைய அந்த கந்த புராணம் 6 வால்யூம் படிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இல்லை. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் 2 3 தான் முடிச்சிருக்கேன். ஐ ஹவ் நோ டைம் ஈவன் டு கம்ப்ளீட் த புக்ஸ் ஐ ஹவ் கலெக்டட். அதுதான் கூடி மகிழ்வம் என்றால் விழி கோணத்திலே நகை காட்டி செல்கிறாள். உனக்கு போயாச்சுடா, அவ்வளவுதான், யுவர் டைம் இஸ் இவ்வளவுதான், இதுக்கு மேல அப்புறம் கண்ணு தெரியல, எவ்வளவு கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியல. அந்த லெவலுக்கு ஆகும்போது நம்மால ஒன்றும் பண்ண முடியல. வாழ்க்கை என்பது உங்களை ஒரு ஒரு சுருக்கத்திலே அடைத்து விடுகிறதே, அதை காட்டுகிறான். அது தேடி தேடி போகும்போது, காதலோடு போகும்போது அது வரதுக்கு நாள் வருது. இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த இந்த இன்ட்ரெஸ்ட், படிப்புல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த காலத்திலே வந்தா நல்லா இருக்குமேன்னு பாரதிக்கு வந்தது.
ஏன் வாழ்ந்ததே 39 வயசு. அவன் வாழ்ந்து அவன் வயசுல வந்து அவன் வந்து 12 வயசுல 11 வயசுல அவன் இந்த காதலை ஏற்படுத்தி கொண்டான். அதை விடாது பின்பற்றுகிறான். இதெல்லாம் மனசுல வந்து மோதுகிறது. இதெல்லாம் இது இந்த பின்னணி தான் பார்க்கணும் வழிய ஏதோ சரசு மேல வந்து காதல் கொண்டான் என்று அதை வெறும் காதலாக, ஒரு உடற்காதலாக, ஒரு காமத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு காதலாக அதை நாம் சொல்லி முடித்து விட முடியாது. His deep interest and passion for what you call as knowledge, கல்வி என்று கூட சொல்ல முடியாது. அது தாண்டி his knowledge for wisdom, அதான் ஞானம் என்பது. அதை அவன் சுட்டி காட்டுறான் எடுத்த உடனே. அதை அவன் பேசுறான். கூடி மகிழ்வுன்னா விழி கோணத்திலே நகை காட்டி செல்வாளம்மா. அதுல இன்னொன்னு என்னன்னா, இங்கிதமாக இனிமை சொல்வாள்கிட்ட ஒரு ஒரு இருக்கணும்னா, பள்ளிக்கு உள்ளுக்குள்ள எதுவுமே இனிமையா இல்ல. எதுவுமே இனிமையா இல்ல பள்ளிக்குள்ள. அது கூட என்ன சொல்றாங்க போது 40 மார்க் வாங்கி நான் போறோம், அதுக்கு முன்னாடி படி அப்படிங்கிறான். ஸோ என்டையர்லி அது டிஸ்கஸ்டிங் ஸ்கூல் டேஸை பத்தி பாரதி பின்னாலே ஊனர் கல்வி என்று எழுதுகிறான். எதையெல்லாம் விட்டு தொலைத்தோம் என்று. ஒண்ணு வந்து சரியான சிலபஸ் கிடையாது. அது வந்து பாரதி தன்னுடைய கட்டுரையில எழுதுகின்றான். ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் எழுதக்கூடிய இதனுடைய பின்னணியில் தான் எழுதிருக்கிறான். அவன் எழுதுறான் உபாத்தியாயர்களுக்கு, அவருடைய பாரதிய கொட்டேஷன், உபாத்தியாயர்களுக்கு தேச பாஷையில் நல்ல ஞானம் இருக்க வேண்டும். தேச பாஷைன்னா அவன் பாஷை, அவனுடைய தாய்மொழி. திருஷ்டாந்தமாக இங்கனம் தமிழ்நாட்டில் ஏற்படும் தேசிய பாடசாலைகளில் உபாத்தியாயராக வருவோர் திருக்குறள், நாலடியார் முதலிய நூல்களிலாவது தகுந்த பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கிளாசிக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். சிறந்த சுதேசாபிமானமும், சிறந்த சுதேசாபிமானம், ஏன்னா அது கம்ப்ளீட்டா டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு, மொத்தமா எழுதியிருக்காங்க படிச்ச. ஸ்வதேசாபிமானம், சுதேசாபிமானம் அப்படிங்கிறாத அதை வந்து அதுல பழக்கமுடைய இருக்க வேண்டும். தேசாபிமானமும் வர்த்தாபிமானமும் எல்லா ஜீவர்களிடத்தும் கருணையும் உடைய உபாத்தியார்களை தேர்ந்தெடுத்தல் நன்று. எடுத்த உடனே பரம்ப வச்சு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் பாரதி எழுதுறான்னா, இவனுடைய ஆசிரியர்கள் அப்படிதான் இருந்தாங்க. சுதேசாபிமானம் கிடையாது, எல்லாம் ஆங்கில இருக்கிற அடிமையா இருந்தான். சரியான வர்த்தமானம் கிடையாதுன்னா, வரலாற்றை பற்றி படிக்கிறது யாருக்கும் நியூஸ் ஒழுங்கா வருதும் கிடையாது. ரெண்டாவது பிள்ளைகளிடம் கருணையோடு இருப்பதில்லை, கையில பெரம்ப வச்சு அடிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அங்கனும் தேசபக்தி முதலிய உயர்ந்த குணங்கள் ஏற்கனவே அமைந்திராத உபாத்தியாயர்கள் கிடைத்த போதிலும் பாடசாலை ஏற்படுத்தும் தலைவர்கள் அந்த உபாத்தியாயர்களுக்கு அந்த குணங்களை புகட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். உடல அதான் அந்த மாதிரி தப்பி தவறி அந்த மாதிரி ஆள் கிடைச்சா என்ன பண்ண, சென்ட் देम டு ட்ரைனிங். அப்போ எந்த அளவு வந்து பாரதியை வந்து பள்ளி படிப்பு பாதிச்சிருக்கு, அதுல இருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஆகவே பாரதி நாடிய விடுதலையிலே அவன் பெற்ற விடுதலை, அவன் நாடிய விடுதலையிலே முதல் விடுதலை என்ன என்று கேட்டால் பள்ளியிலிருந்து விடுதலை. தேச விடுதலை அப்புறம் தான். முதல்ல வந்து அவனுடைய விடுதலை வேட்கை எங்கே ஆரம்பத்துன்னு சொன்னா இந்த கட்டுப்பாடு, இந்த மூளைக்குள்ளே புகுத்தக்கூடிய கருத்துகள் இருக்கின்றனவே, அந்த கட்டுப்பாடு அது அவனுக்கு பிடிக்கல. அதுல வெளில வரான். அதை வந்து இந்த காதல சொல்றான். இதை வந்து ஈக்குவேட் பண்றது காதலோட எப்படி முடியும் நினைச்சு பார்த்தா, திஸ் பெஸ்ட் வே. என்னுடைய அறிவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது எனக்கு பிடித்தமான கலையை பற்றி நினைக்கக்கூடிய என்னுடைய அந்த போக்கு இருக்கிறது, அதுக்கு ஓமை சொல்றேன்னா காதல் தான் ஓமை. அந்த காதல்ல தான் இத்தனை இத்தனை வந்து ஆர்வம் இருக்கும். தினமும் தேடி போவான். நமக்கு எது பிடிச்சோ பண்ணுவான். சில பேர் சினிமா பாட்டுல ஆர்வம் இருக்கும். ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் 50 வருஷம் பாட்டு அப்படியே சொல்லுவான். யாரு ஏன்னா யாரு போனா எங்க வந்து, அது மாதிரி சம் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட் டியூரிங் அவர் காலேஜ் டேஸ். அது இதுல இந்த நியூஸ் பேப்பர்ல வர கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி வச்சிருப்பான் ஆல்பம். வீட்டுக்கு போனோம்னா காமிப்பான் இந்த ஆல்பம், இந்த இது அந்த கால ஹால் யாரெல்லாம பெரிய பெரிய கில் கிறிஸ்டன் ஒருத்தன் தான் ஃபாஸ்ட் பவுலர். அதனால வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவான். சைட்ல ஆஃப் சைட்ல பொறி பறக்கும், அந்த புல்லெல்லாம் எரிஞ்சு போயிடும். இவன் பேட்டை வைக்கிறதுக்குள்ள அந்த பால் வந்து அந்த புல்லு பத்திண்டு எரியும். அப்படிப்பட்ட ஸ்பீட்ல எல்லாம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். கார் ரேஸ்ல சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆகவே இந்த இந்த ஈடுபாட்டை காட்டுவதற்கு பாரதி நினைக்கிறான், இதை காதலாக மாற்றுகிறான். எவ்வளவு அருமையான விஷயம்! அதை காதலாக மாற்றி இனிமையாக காட்டுகிறான். அதுல இன்னொரு நுட்பம் இருக்கிறது. எப்படி வந்து பாரதி பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்திலே நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறானோ, he is following the same stick. அதே பாதையிலே சென்று எல்லாரும் ரசிக்கக்கூடிய காதல் என்ற உணர்வை
மூன்று காதல் என்ற தலைப்பிலே சொல்லி எல்லோரும் அடடா இது என்ன காதல் என்று வந்து உற்று பார்க்கும்படியாக அந்த அனுபவத்தை சொல்லுகிறானே, அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். ஆகவே அதை சொல்லுகிறான். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அடுத்த பாட்டு, ஆற்றங்கரை தனிலே தனியானதோர் மண்டப மீதினிலே தென்றல் காற்றை நுகர்ந்திருந்தேன் அங்கு கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். இது ஏன் இந்த பின்னாடி கதையை நான் சொன்னேன் அப்படின்னா, 1904னா 1904 80 87 88ல பாரதி வந்து காசிக்கு போயிடுறான். காசியில வந்து ஒரு 3 வருஷம் இருக்கிறான். காசியினுடைய பள்ளி, காசியில இருக்கக்கூடிய படிப்பு அவனுக்கு வந்து இந்த மாதிரி வெறுப்பான படிப்பு அல்ல. அது சரஸ்வதியை பின்பற்றக்கூடிய படிப்பு. ஏன்னா காசியில வந்து அவன் வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அந்த கலாசாலை பள்ளியும் சரி, அந்த கலாசாலையில முதல் வருட மாணவனாக சேர்ந்தது. காளிதாசன் ஆரம்பிச்சு அவனுடைய வடமொழி அறிவு எல்லாம் பாரதங்கிறது எல்லாத்தையும் அங்கதான் படிச்சான். அங்க படித்த பாரதத்தினுடைய எச்சமிச்சமாக அவன் உள்ளத்திலே ஆழ்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் பாஞ்சாலி சபதமாக மலர்ந்தது என்று சொன்னால் எவ்வளவு ஆழ்ந்து படித்திருப்பான் அவன். அந்த அவனுடைய இதுல வாழ்க்கை வரலாற்று இருக்குது. ஈவினிங் காளிதாசன் படிச்சுட்டு இருப்பானா, படிச்சுட்டு கங்கை படியிலே, கங்கை கரையில அந்த படிகளில் அமர்ந்து கொண்டு ஈவினிங் பார்த்தானா ஷெல்லியை வச்சு படிச்சுட்டு இருப்பான். ஆங்கிலம், வடமொழி, அது மாதிரி தமிழ் அங்கேயே பேசியிருக்கான். he gave a talk there. பெண் விடுதலை பற்றி பாரதி அங்கேயே பேசிருக்கான் காசிலேயே. கிட்டத்தட்ட 25% ஆஃப் த பாரதி வந்து உருவான இடம் காசி என்று சொன்னால் அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து சரஸ்வதி காதலியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானே, அங்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப திரும்பி வரான், தந்தை மறைகிறார், திரும்பி எட்டயபுரத்துக்கு வரான். அந்த 1904 அதே மீண்டும் அந்த இடத்துக்கு வரான். ஆற்றங்கரைதனிலே தனியானதோர் மண்டப மீதினிலே காற்றை நுகர்ந்திருந்தேன் கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். பாரதிய முதல் கவிதை எது என்று சொன்னால், ஆய்வாளர் சொல்கிறார்கள் விவேகபானு என்று உண்டு. மா கோபாலகிருஷ்ண கோபாலகிருஷ்ணர் என்று சொன்னார். மா கோ என்று சொல்லக்கூடிய மா கோபாலகிருஷ்ணர் பெரிய பேராசிரியர். அவர் துணை ஆசிரியர் இருந்த பத்திரிகை அது விவேகபானுல தனிமை இரக்கம் என்ற ஒரு கவிதை. அதுதான் பாரதியுடைய முதல் கவிதையாக எண்ணப்படுகிறது. அப்ப இவன் என்ன சொல்றான்? கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள். என்னுடைய முதல் கவிதையை சரஸ்வதியே கொணர்ந்து தந்தாள் என்று சொன்னால் அந்த காலம் அது எந்த வருஷம் இருக்கிறது தெரிகிறது. அதோட இந்த 22 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அதையும் பொருத்தி பார்க்கும் பொழுது வரலாறு, பாரதியினுடைய கவித்திறமை, பாரதியினுடைய ஆளுமை, பாரதி எப்படி சரஸ்வதியை காதலியாக உபமானம் செய்கிறான் என்பது எல்லாமே ஒரு வெவ்வேறு கோணத்திலே வைத்து பார்க்கும்போது ஒரு புதிய வட்டம் பிறக்கிறது. புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர்கின்றன. ஒரு அழகான கோலம் மனதிடையே மலர்கிறது. பாரதியுடைய உண்மையான முகம் தெரிகிறது. ஆகவே மூன்று காதல்ல, அந்த மூன்று காதல்ல வந்து இருக்கக்கூடிய அது ஏற்று மனமகிழ்ந்தேன். அப்ப என்ன சொல்றான் அந்த கவிதை, முதல் கவிதை சொல்றா தனிமை இரக்கத்துல, கொணர்ந்து தந்தாள் அதை ஏற்று மனமகிழ்ந்தே அடி என்னோடு இணங்கி மனம் புரிவாய் என்று போற்றிய போதினிலே இளம் புன்னகை பூத்து மறைந்து விட்டாள் அம்மா. எவ்வளவு டெவலப் பண்ண முதல்ல அந்த 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 பெண் பருகில இருந்தப்போ நம்ம சேர்ந்து இருக்கலாம் என்று கேட்கிறான். அவள் புன்னகை செய்து போய் விடுகிறாள். அடுத்த வாட்டி போகும்போது அவள் ஒரு புதிய கவிதை கொடுக்கிறாள். அதாவது இவருடைய மன இணைப்பிலே ஒரு புதிய மலர் பிறக்கிறது. அவள் கன்னி கவிதை கொண்டு தருகிறாளே, அந்த தன போது அவள் சொல்றான், இப்பன்னா ஒத்துக்க மாட்டேன், அன்னைக்கு வரும்னா நவ் லெட் அஸ் மேக் இட் அபிஷியல். மனம் புரிவாய் என்று கேட்கிறான். இப்போ என்னோடு இணங்கி மனம் புரிவாய், அதுக்கு என்ன பொருள்? எப்போதும் என் கூட இருக்கணும், நீ வேற எங்கேயும் போக கூடாது. யூ பி வித் மீ ஆல் த டைம். ஏன்னா 1000 வேலைக்கு நடுவில் இப்போ கவிதை, இப்போ நாமே ஒரு கவிதை எழுதுற வீட்டில் பூரா கவிதையே சொல்லியிருந்தா என்ன ஆகும்? எத்தனையோ வேலைகள் இருக்கு, இடையில வர வேண்டியது. சரஸ்வதி முழுக்க முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா எவ்வளவு பெரிய பேராசை, எத்தனை பெரிய பெருங்காதல். அது யாருக்கும் வசப்படாது. சில பேரால முடியும். ஒரு வந்து ப்ரொஃபஷனல், அதாவது பூரா ஃபுல் டைம் எழுத்தாளர்னு எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் இருக்க முடியாது. வாழ்க்கையும் வாழ வேண்டும், அதுக்கேற்ற போல மற்ற செய்ய வேண்டும். பாரதி இதுதான் கஷ்டப்பட்டான். பாரதி இத்தனைக்கு நடுவுல அவன் சரஸ்வதியை விடல, அந்த காதலை அவன் மறக்கவில்லை. ஆனால் என்ன சொன்னான்? 22 ஆண்டுகள் வரை அந்த காதல் இருக்கிறது. போற்றிய போதினிலே இளம் புன்னகை பூத்து மறைந்து விட்டாள் அம்மா. லாஸ்ட் ஸ்டான்ஸா அதுதான், இது பியூட்டிஃபுல் ஸ்டான்ஸா. சித்தம் தளர்ந்ததுண்டோ கலை தேவியின் மீது விருப்பம் வளர்ந்தொரு பித்து பிடித்தது போல் பகல் பேச்சும் இரவிற் கனவும் அவளிடை வைத்த நினைவையல்லால். ஐ திங்க் இது ஸ்கிரீன்ல காட்டலன்னு நினைக்கிறது. we have 9 minutes, we'll finish. ஸ்கிரீன்ல அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் காட்டுங்க சார். அந்த வார்த்தைகளை எல்லாரும் பார்க்கட்டும். சித்தம், ஓகே படிக்கிறேனா? சித்தம் தளர்ந்ததுண்டோ கலை தேவியின் மீது விருப்பம் வளர்ந்தொரு பித்து பிடித்தது போல். சித்தம் தளர்ந்ததுண்டோ கலை தேவியின் மீது விருப்பம் வளர்ந்தொரு பித்து பிடித்தது போல்
பகல் பேச்சும் இரவிற் கனவும் அவளிடை வைத்த நினைவையல்லால் பிற வாஞ்சையுண்டோ என்று கேட்கிறான். எப்படி கேட்கிறான் பாருங்க அந்த பாட்டுல. இப்போ ரெண்டு வைக்கிறான். ஒண்ணு கூட வந்து கொஞ்ச நேரம் பேசினுங்களா வாங்குறான். அவ சிரிச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் எப்பவும் என் கூட இருக்கணும் மனம் புரிவா என்று சொன்ன போது அவள் இளம் புன்னகை பூத்து ஓடி மறைந்து விடுகிறாள். அப்ப நினைக்கிறான் அவன், அதெல்லாம் சித்தம் தளர்ந்ததுண்டோ. அவனுக்கு ரொம்ப மனம் வருத்தமாகிறது. கலை தேவையின் மீது விருப்பம் வளர்ந்தொரு பித்து பிடிச்சிடுது. பகல் பேச்சும் இரவிற் கனவும். கனவுல பேசிக் கொண்டிருக்கிறான், பகலிலே பேசிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் அவள் நினைவு. அதே மாதிரி கவிதை. அவன் அந்த இதுல வந்து உருவகம் வந்து கவிதை தான். ஓமையும் சரி உருவமும் சரி ரெண்டுமே கவிதை, சரஸ்வதியும் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். பித்து பிடித்தது போல் பகற் பேச்சும் இரவிற் கனவும் அவளிடை வைத்த நினைவையல்லால் பிற வாஞ்சையுண்டோ. வாஞ்சைனா அன்பு. இந்த ஒருத்தி மேல் வைத்த அன்பையல்லால் எனக்கு வேறு ஒன்றும் அன்பே கிடையாது, வேறு நினைப்பே கிடையாது. அப்படி எப்படி இருந்தேன் அப்படின்னா, வயதங்கனமே அதை போலவே 22ஆம் அளவும் வயது 22 ஆகும் வரையும் வெள்ளை பன்மகள் காதலை பற்றி நின்றேன் அம்மா. வெள்ளை பன்மகள் காதலை பற்றி நின்றேன் அம்மா. வெள்ளை பன்மகள் காதலை பற்றி நின்றேன் அம்மா. பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன். அங் என்ன அருமையான பாட்டு. அந்த எப்படி அந்த பிள்ளை பிராயத்துல மயங்கி ஆரம்பித்ததுல கடைசியில வந்து 22 வயசு வரைக்கும் அன்று ஆரம்பித்த அந்த மயக்கம், அன்று ஆரம்பித்த அந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறதே, அதை தொடர்ந்து வருகிறான். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில வந்த அண்மையிலே நம்ம தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறார் பள்ளி வேஸ்ட்னு. கொஞ்ச காலத்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளியிலே சேர்க்கவில்லை, வீட்டிலேயே நான் கற்றுக் கொடுக்குறேன்ட்டார். அதுக்கப்புறம் பிறகு வெளியிலே சென்று படித்தார்கள். வாழ்க்கையினுடைய சூழல் வேறாகிறது. என்ன இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அதே பாரதி, ஆனா பாரதிக்கு இருந்த காலம் ரொம்ப கம்மி. அந்த 22 வயசு வரைக்கும் தான் அவனுக்கு இது. ஆகவே என்ன சொல்ல வருகிறான், அந்த 22 வயசுக்குள்ள அவன் ரசித்த, அவன் காதலியாக ஏற்றுக்கொண்ட அந்த சரஸ்வதி இருக்கிறாளே, அவன் மனதிலே பதிந்து விடுகிறாள். சித்தம் தளர்வதுண்டோ என்று கேட்கிறான். அந்த தளர்ச்சி வராது. அதனால என்ன பொருள் அப்படின்னா, அந்த பித்து பிடிக்கிறதுனா, பித்து என்று சொன்னால் வந்து ஒரு பைத்தியம் சொல்றோம் நாம பித்து என்று. ஆனால் பித்து பிடிக்க வேண்டும். எவரி ஜீனியஸ் இன் அ வே இஸ் 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 டிரேஞ்ச்டு மென்டலி என்று சொல்லுவார்கள். டிஃபரெண்ட் மென்டாலிட்டி இருக்கும். நார்மலா பாதையில இருக்கக்கூடிய பண்ணாத விஷயத்தை பாரதி பண்ணுவான். அது அவனுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவனுடைய எழுத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று வித்தியாசமான விஷயங்களை பற்றி பாரதி எழுதுகிறானே, அதுக்கு காரணம் இதுதான். ஆகவே இந்த 3 காதல்ல முதல் காதல் என்பது அவன் சரஸ்வதியின் மேல் வைத்த காதல். அந்த காதல் என்பது கொச்சைத்தனமாக சொல்லக்கூடிய உடல் இச்சையாக விளங்கக்கூடிய காதல் அல்ல. கல்வி என்ற அந்த அற்புதமான விஷயம், அந்த ஞானம், அதுல அவனை ஈடுபடுத்தியது என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த பள்ளிகளுடைய இருந்த நிலை இப்படி. சரஸ்வதியை வழிபட்டு தானே பள்ளி ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அந்த அம்மா வெளியில தூக்கி போட்டு வெறும் பெஞ்சை வச்சு சேரை போட்டு நடத்தினா இங்க உள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனாலதான் ஸ்டூடெண்ட் போக்கஸ்ட். அது பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் காதலிக்க வேண்டும். தான் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு செல்வத்தை, அந்த சப்ஜெக்ட் வாட் எவர் சப்ஜெக்ட் வான், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் இஷ்டம்னு பையன் சொன்னா அப்பா விடணும். இல்ல நீ என்ஜினியர் தான் போகணும், மெடிக்கல் தான் போகணும்னா அவன் என்ன பண்ணுவான்? மீன்களை மரமேற சொல்லாதீர்கள் என்று சொன்னானே, அது போலதான். ஆகவே வாழ்க்கையிலே சில சில அற்புதமான நடைமுறை செய்திகளையும் நாம் பாரதியினுடைய எல்லா எழுத்துக்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். நான் இவ்வளவு விளக்கமா அதெல்லாம் சொல்றது காரணமே அதுதான். பாரதி என்பது ஹி இஸ் டோட்டலி ரிலவென்ட் ஈவன் டுடே. இன்றும் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மா கவிஞன். அவனுடைய சொற்கள் இன்றும் நமக்கு உத்வேகம் கொடுக்கலாம், உற்சாகம் கொடுக்கலாம், நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வழி செய்யலாம். ஏன் என்று சொன்னால், திருத்தமுற பாடியவர்கள், ஒரு நாள் திருந்துவானா என்று திரும்ப திரும்ப பேசியவர்கள் தான் மகா கவிகள். அந்த கவிகள் கம்பனிலிருந்து வள்ளுவனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை கவிகளும் அதைத்தான் செய்தார்கள். ஆகவே பாரதியை படிப்போம், நமது பண்புகளை நலம் செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் அருமையான இசையெல்லாம் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வந்து சுந்தரராஜன் நன்றி சொல்லுவார் வழக்கம் போல. நான் என் தரப்பிலே குறிப்பாக சகோதரி மீனாட்சி அவர்கள் வந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் வாருங்கள் என்று வேண்டிக் கொள்வேன். சுதா, நீங்கள் எல்லாருமே நீங்க வந்து இசையிலே தேர்ந்தவர்கள். நாங்களும் பாடுவோம், எங்களுக்கும் தெரிஞ்ச அளவு பாடுவோம். ஒன்றும் சுரம் இருக்கா தாளம் இருக்கா ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நாங்கள் பாடுவோம். நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.